Hi students, now we are going to see exercise 1.4 the first problem. The question: solve the following systems of linear equation by Cramer's rule. So first one, two equations கொடுத்திருக்காங்க. We have to apply Cramer's rule to find the solution. So இதை நம்ம first matrix equation convert பண்ணணும். அப்போ the equations 5x minus 2y இந்த plus 16 right side கொண்டு போனால் minus 16 கிடைச்சிரும். Next x plus 3y which is equal to plus 7. Matrix equation format கொண்டு வரோம். அப்போ the coefficients 5 minus 2 1 3. So next the variable x y which is equal to the constant minus 16 7. Okay. So capital A x equal to b. இப்போ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? Cramer's rule. Cramer's rule அப்படின்னா டெல்டா ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ del equal to determinant of the matrix 5 minus 2 1 3. அப்போ 5 3s are 15 minus minus plus 1 2 are 2 equal to 17 which is not equal to 0. We know that delta is not equal to 0, then Cramer's rule applicable. Otherwise Cramer's rule not applicable. So இப்போ next del 1 find பண்ணுவோம். இங்கே நான் del x அப்படின்னு எடுக்கிறேன். del 1 நான் del x நாலும் x உடைய வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு காலத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காலம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்ரிக்ஸை தான் அங்கே என்ட்ரு பண்ணணும். அப்போது minus 16 7 இந்த காலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன்? இப்போ அந்த எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் தான் 5 1, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் ஒன் minus 2 3, செகண்ட் காலத்தை நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 16 into 3, ஸோ 48 minus 48. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் 7 into 2 14. ஸோ இப்போ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா minus 34. ஸோ நெக்ஸ்ட்டு del y ஃபைண்ட் பண்ண போகிறேன். del y is equal to determinant of the second column replaced by the column matrix. Okay, second column நான் replace பண்ணுறேன். அப்போ first column சேஞ்ச் பண்ணல, 5 1. இது செகண்ட் காலம் வந்து y உடைய கோஎஃபிஷியன்ட் minus 2 minus 3 y கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த காலம் மேட்ரிக்ஸை என்டர் பண்ணுறோம். minus 16 7. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 7, ஸோ 35. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 into 16 16 which is equal to 51. ஸோ இப்போ del x del y ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபார்முலா Cramer's rule ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ Cramer's rule ஃபார்முலா என்ன அப்படின்னா x is equal to del x by del. ஓகே, del xன்றது நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். minus 34 divided by delta. delோட வேல்யூ 17. ஸோ டிவைட் பண்ணிட்டோன்னா which is equal to minus 2. Similarly y is equal to del y divided by del, which is equal to del y is nothing but 51 divided by 17 which is equal to 3. Therefore the solutions are x is equal to minus 2 and y is equal to 3. Okay, next let me see second one. கொஸ்டினில் 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ் வந்து டிவைடில் இருக்குது, 3/x 2/x. ஸோ எக்ஸ் வந்து நியூமரேட்டருக்கு இருந்தால் நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சப்ஜிஷன் பண்ண போகிறேன். லெட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x. ஓகே, டிவைடில் இருக்கிற எக்ஸுக்கு நான் கேபிட்டல் எக்ஸ் சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். அப்போது த ஈக்குவேஷன் பிகம்ஸ் 3 capital X ப்ளஸ் 2y is equal to 12. ஓகே, ஸோ இந்த எக்ஸு மட்டும் தான் நான் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஒய் அப்படியே தான் இருக்குது, ஸ்மால் ஒய் தான். இங்கேயும் அதுமாரி 2 capital X ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13. ஓகே, இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ 3 2 2 3. ஸோ ஃபஸ்ட்டு capital X, இது ஸ்மால் ஒய். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 12 13. ஸோ ஓகே, A x is equal to b. ஸோ ஃபஸ்ட்டு நாம் டெல்டா வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடணும். அப்போ del is equal to determinant of 3 2 2 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 minus 2 2s are 4.
equal to 5 which is not equal to 0. அப்போது delta not equal to 0 னா Cramer's rule applicable. Okay, so next நம்ம del x கண்டுபிடிக்கணும். del capital X is equal to determinant of the first காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ 12 13 செகண்ட் காலம் அப்படியே இருக்கணும் 2 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க 12 into 3 36 minus this is 26 equal to 10. So next del y small y தான் இது determinant of ஃபர்ஸ்ட் காலம் அப்படி இருக்கணும் செகண்ட் காலம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது 3 2 செகண்ட் காலத்துக்கு 12 13 so which is equal to 3 into 13 so 39 minus this is 24 which is equal to 15. Okay, del y. So இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். capital X is equal to ஃபார்முலா del capital X by delta. So this is formula. del x ஓட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா that is 10 divided by delta ஓட வேல்யூ 5. அப்போ 10 by 5 டிவைட் பண்ணிங்கன்னா 2. நெக்ஸ்ட் y equal to del y divided by delta which is equal to del y ஓட வேல்யூ 15 divided by 5 3. ஓகே, கேபிட்டல் x ஓட வேல்யூ 2 பட் நமக்கு ஸ்மால் x தான் வேணும் இல்லைங்களா. அப்போது கேபிட்டல் x equal to 2 அப்படின்னா 1 by x is equal to 2 ஏன்னா கேபிட்டல் x is equal to ஸ்மால் 1 by x இல்லையா. அப்போது which implies இப்போ நமக்கு x தான் வேணும் அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா x is equal to 1 by 2 கிடைச்சிடும். அப்போ therefore the solutions are x is equal to 1 by 2 y is equal to 3. Students, next let me see third one. 3 equations are given. So first நாம matrix equation convert பண்ணிடலாம். So அப்போ 3 3 minus 1 2 minus 1 2 4 3 2 இங்கே வேரியபிள் x y z equal to 11 9 25. So first capital A x is equal to b. So first நம்ம delta find பண்ணோம். அப்போ delta is equal to determinant of 3 3 minus 1 2 minus 1 2 4 3 2 which is equal to 3 into cross multiply பண்ணா minus 2 3 2 are 6 minus 6. So next minus 3 into இங்கே 2 2 are 4 4 2 are 8 minus 8. So next minus 1 into 2 3 are 6 minus into minus plus 4 which is equal to 3 into minus 8 minus 3 into minus 4 next minus 1 into 10 equal to minus 24 minus minus plus 12 next minus 10. அப்போ இதில் லெஸ் பண்ணினா minus 12 minus 10 minus 22 which is not equal to 0. அப்போ Cramer's rule applicable. So next நம்ம ஃபைண்ட் பண்ணுறது del x. So del x is equal to determinant of ஃபஸ்ட்டு காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த காலம் மேட்ரிக்ஸ் என்ட்ரு பண்ணிடணும் 11 9 25. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 3 minus 1 3 next third column minus 1 2 2 so which is equal to 11 into so cross multiply பண்ணலாம் minus 2 3 2 are 6 so minus 6 next minus 3 into ரோ காலத்தை விட்டுரும் 9 into 2 so 18 next 2 into 25 50 so minus 50 so next minus 1 into ரோ காலத்தை விட்டுரும் 9 into 3 so 27 next minus into minus plus 25 okay so which is equal to 11 into minus 8 minus 3 into 50 18 less பண்ணிட்டோம் அப்படின்னா that is 32 minus 32 next minus 1 into இதில் 52 கிடச்சிரும் ஸோ அப்போது 11 into 8 அப்போ minus 88 this is minus minus plus இங்கே 3 into 32 ஸோ அப்போது 96 ஸோ நெக்ஸ்ட்டு minus 52 கிடச்சிரும் which is equal to minus 88 minus 52 so add பண்ணினா 140 minus 140 plus 96 இப்போ இதில் 96 லெஸ் பண்ணிட்டோம்னா 40 plus 4 கிடைக்கும் அப்போ equal to minus 44 okay so next del y வேணும் del y is equal to determinant of
செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் காலம் 3 2 4, செகண்ட் காலம் 11 9 25, தேர்ட் காலம் -1 2 2. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 இன்ட்டு 9 into 2 18, next 2 into 25, so minus 50. So next minus 11 into இங்கே 2 2s are 4, 4 2s are 8, so minus 8. So next minus 1 into இங்கே 2 into 25, so 50. Next minus 36, 4 9s are 36. This is equal to 3 into, this is minus 32, minus 11 into minus 4, minus 1 into 14. So which is equal to minus 96, minus into minus plus 44, which is minus 14. So which is equal to minus 66. So next del z is equal to determinant of. இப்போது தேர்டு காலத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு காலம் 3 2 4. ஸோ நெக்ஸ்ட்டு 3 -1 3. ஸோ நெக்ஸ்ட் தேர்டு காலத்தை 11 9 25, which is equal to 3 into இந்த ரோ காலத்தை விட்டுருந்தா -1 25, ஸோ minus 25. ஸோ நெக்ஸ்ட்டு 3 9s are 27, ஸோ minus 27. ஸோ நெக்ஸ்ட்டு minus 3 into 2 into 25 50. So next 4 into 9 36, so minus 36. So next plus 11 into row காலத்தை விட்டுனா 2 3s are 6, minus into minus plus 1 4s are 4. So which is equal to 3 into, this is minus 52, minus 3 into, this is 14. Next plus 11 into 10. So which is equal to 1 minus 156 minus, this is 42 plus 110. So இப்போ நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணால் minus 88. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். x is equal to del x by del. ஸோ del x ஓட வேல்யூ minus 44 divided by delta ஓட வேல்யூ minus 22. ஸோ இப்போது இது 2 times இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் 2 times. ஸோ நெக்ஸ்ட்டு y is equal to del y divided by delta. ஸோ del y ஓட வேல்யூ minus 66 divided by delta ஓட வேல்யூ minus 22. ஸோ minus 22. ஸோ இப்போது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 times கிடச்சிரும். ஓகே, so next z is equal to del z by del. Del z ஓட வேல்யூ minus 88 divided by delta ஓட வேல்யூ minus 22. minus 22. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா 4 time கிடைக்கும் 4. ஓகே, therefore the solutions, அப்போ சொல்யூஷன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆர் x is equal to 2, y is equal to 3 and z is equal to 4. Okay, next let me see fourth subdivision in first one. இதில் 3 ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது. 1/x, இங்கே 3/x இருக்கா. ஸோ 4/y 2/z எல்லாமே டிவைடில் இருக்குது எல்லா ஈக்குவேஷன்ஸுமே. அப்போது நியூமரேட்டரில் கொண்டு வந்தால் நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா let capital X is equal to 1/x, capital Y is equal to 1/small y. So next capital Z is equal to small 1/z. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு எல்லாமே நியூமரேட்டர் கிடச்சிரும். ஸோ அப்போ அந்த 3 ஈக்குவேஷன்ஸும் எப்படி ஆகிடுனா 3 capital X minus 4 capital Y minus 2 capital Z. இங்கே -1 நம்ம ரைட் சைடு கான்ஸ்டன்ட் கொண்டு போயிட்டா +1. ஸோ சிமிலர்லி செகண்ட் ஈக்குவேஷன் capital X plus 2 capital Y plus capital Z equal to the -2 ரைட் சைடு எடுத்துனா +2. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 2 capital X minus 5 capital Y minus 4 capital Z is equal to -1. Okay, so next matrix equation convert பண்ணுறோம். ஸோ அப்போது 3 minus 4 minus 2, next 1 2 1
next 2 minus 5 minus 4. இங்கே variable capital X, capital Y and capital Z, which is equal to the constants 1, 2, minus 1 column matrix. Okay, so first நம்ம Cramer's rule அப்படினாலே delta find பண்ணோம். அப்போ del equal to determinant of the value 3 minus 4 minus 2 1 2 1 2 minus 5 minus 4 which is equal to so 3 into expand பண்ண போகிறேன் ரோ காலத்தை விட்டுனா 2 into minus 4 minus 8 minus into minus plus 1 5s are 5 next minus into minus plus 4 கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 1 into minus 4 minus 4 next 1 into 2 2 so minus 2 so next minus 2 into இந்த ரோ காலத்தை விட்டுருங்க 1 into 5 5 minus 5 2 2s are 4 so minus 4 so இப்போ ஆட் பண்ணால் 3 into minus 8 plus 5 so அப்போ minus 3 next plus 4 into minus 6 minus 2 into minus 9 equal to 3 3s are 9 but minus 9 minus இருக்கு இது minus into plus minus 6 into 4 so 24 so next minus into minus plus 18 okay which is equal to இங்கே plus minus 9 minus 24 so minus 33 plus 18 so less பண்ணிட்டோம் அப்படின்னா we will get 15 minus 15 okay so next நாம del x கண்டுபிடிச்சிடலாம் del x del capital X equal to determinant of del x என்ன செய்யணும் the first காலத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த காலம் மேட்ரிக்ஸ் அப்போது 1 2 minus 1 ரிமைனிங் காலம்ஸ் அப்படியே இருக்கணும் அப்போது minus 4 2 minus 5 next minus 2 1 minus 4 okay இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 into ரோ காலத்தை விட்டுருங்க 4 2s are 8 minus 8 next minus into minus plus 1 5s are 5 next minus minus plus 4 into 4 2s are 8 minus 8 minus in minus plus 1 so next minus 2 into ரோ காலத்தை விட்டுருங்க 5 2s are 10 minus 10 so இங்கே minus minus plus 1 2s are 2 so which is equal to 1 into minus 3 plus 4 into minus 7 minus 2 into this is minus 8 equal to 1 into 3 3 but minus 3 இங்கே minus into plus minus 4 7s are 28 next minus minus plus 2 into 8 is 16 okay which is equal to minus add பண்ணிங்கன்னா so minus this is 31 plus 16 so minus 15 கிடைக்கும் ஓகேங்களா del x so next del capital Y which is equal to determinant of இப்போ என்ன சொல்லணும் செகண்ட் காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்படி இருக்கணும் 3 1 2 செகண்ட் காலத்துக்கு 1 2 minus 1 நெக்ஸ்ட்டு தேர்டு காலம் அப்படியே எழுதணும் அப்போது minus 2 1 minus 4 ஸோ இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம் which is equal to 3 into ரோ காலத்தை விட்டுங்க 4 2s are 8 minus 8 minus minus plus 1 so next minus 1 into ரோ காலம் விட்டுருங்க 1 into minus 4 minus 4 next minus 2 so next minus 2 into ரோ காலத்தில் 1 into 1 minus 1 minus 1 2 2s are 4 so minus 4 equal to 3 into minus 7 next minus 1 into minus 6 next minus 2 into minus 5 so which is equal to minus 3 7s are 21 next minus into minus plus 6 next minus minus plus 5 2s are 10 so minus 21 but plus 16 okay அப்போ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா will get minus 5 so next நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது del z okay so del z capital Z is equal to determinant of so இப்போது நம்ம தேர்டு காலத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட் காலம் 3 1 2 நெக்ஸ்ட்டு minus 4 2 minus 5 so தேர்டு காலம் மட்டும் இந்த கான்ஸ்டண்ட்டை என்டர் பண்ணோம் காலம் 1 to minus 1 okay which is equal to 3 into
1 2s are 2 but minus 2 இங்கே minus minus plus 5 2s are 10 minus வரும் உங்கள் minus 4 minus minus plus 4 into இந்த ரோ காலத்தை விட்டால் 1 into minus 1 next 2 2s are 4 but minus 4 next plus 1 into ரோ காலத்தை விட்டு 1 into minus 5 minus 5 2 2s are 4 minus 4 okay. So 3 into this is 8 next plus 4 into this is minus 5 plus 1 into minus 9 equal to 3 into 8. So 24 this is plus into minus minus 4 5s are 20 next plus and minus minus 199 equal to so 24 but இங்கே minus 29 இப்போ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get minus 5 okay. So del z find பண்ணிட்டோம். So next நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்போ கிராமர்ஸ் ரூல் பை கிராமர்ஸ் ரூல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸு அதாவது இப்போ நம்ம கேபிட்டல் எக்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணுறோம். கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் கேபிட்டல் எக்ஸ் பை டெல்டா ஓகே. டெல் எக்ஸோட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் minus 15 divided by இங்கே டெல்டாவோட வேல்யூ தட் இஸ் minus 15. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் நமக்கு கிடைக்கும் 1. Next capital Y is equal to del capital Y divided by delta okay. Del Y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 5. So minus 5 divided by delta ஓட வேல்யூ minus 15. So minus minus cancel ஆகிடும் 1 5s are 5 3 5s are 15 okay 1 by 3. So next capital Z is equal to del Z by delta okay which is equal del Z to the value that is minus 5 divided by minus 15 equal to again 1 by 3. But நமக்கு small x small z வேணும். So next small x வேணும். அப்போ small x is equal to reciprocal of capital X இல்லையா ஏன்னா xங்க எடுத்துனா 1 by capital X கிடைச்சிரும். So அப்போ x is equal to 1 divided by capital X okay. அப்போ capital X ஓட வேல்யூ 1. அப்போ இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் 1 by 1 தான். அப்போ x is equal to 1. நெக்ஸ்ட்டு y வேணும். அப்போ ஸ்மால் y is equal to reciprocal of capital Y which is equal to capital Y ஓட வேல்யூ 1 by 3. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் என்ன கிடைக்கும் 3. 1 by 3க்கு ரெசிப்ரோக்கல் 3. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் z வேணும் தட் இஸ் 1 divided by capital Z. capital Z ஓட வேல்யூ இஸ் 1 by 3. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் 3 okay. Therefore the solutions are x is equal to 1 y is equal to 3 and z also 3 okay. Thank you students.